வணக்கம். பக்தி யுகம் அன்பு நேயர்களுக்கு அவினாசி ஜோதிலிங்கம் அடியேனின் அன்பான வணக்கம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அடிப்படை ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள ஓர் அரிய அற்புதமான வாய்ப்பு. நவம்பர் 10 2024 ஞாயிற்றுக்கிழமை ஆரம்ப வகுப்பு. தொடர்ந்து 6 மாதங்கள் இந்த வகுப்பு. நீங்க ஒரு ஜாதகத்தை நான் பார்த்து பலன் சொல்லணும், இல்லை என் ஜாதகத்தவே நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் யாராவது விருப்பப்படுறவங்களா இருந்தா, இல்லத்தரசிகள், பெண்கள், ஆண்கள் இருபாலரும் கலந்து பயனடையலாம், படித்து கொள்ளலாம். நான் தொழில்முறை ஜோதிடர் ஆகணும், நான் ஜோதிடத்தை கற்று பயனடையணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, ஒளிவு மறைவும் இல்லாமல் முழுமையா ஜோதிட கலையை நான் கற்றுக் கொடுத்துட்றேங்க உங்களுக்கு. நீங்க படிச்சு பயன்பெறலாம். ஏன்னா இந்த கலை என்னோட போயிடக்கூடாது, இது பயன்படணும், மக்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு இது போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதனால இது பயன்படுங்க, உங்களுக்கு பயனடையுங்கள் படித்து. இது சூப்பரா இருக்கும் இந்த வகுப்பு. இது செகண்ட் பேட்ச் நம்ம பண்றது. முதல் பேட்ச் வெற்றிகரமா முடிஞ்சிச்சு. அப்படியே தத்ரூபமா எல்லாரும் பலன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசி கட்டங்கள், பஞ்சாங்கத்தினுடைய நுணுக்கங்கள், எளிமையான பலன் சொல்லும் முறைகள், எளிய பரிகாரங்கள், திருமண பொருத்தம், எண் கணிதம், அது அடிப்படை, எல்லாமே கலந்து உங்களுக்கு வந்துடும். நீங்க 6வது மாத வகுப்பின் முடிவில் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் பலன் சொல்லுவீங்க. புதிய வகுப்பு நம்ம எப்படி பலன் சொல்லுவோங்கிற தயக்கமே வேண்டாம். உங்களை பலன் சொல்ல வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இதுல சேர்ந்து பயனடைங்க. நிச்சயமாக இந்த வகுப்பு உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியின் வகுப்பாக அமையும். ஜோதிடத்தின் மேல் ஆர்வமும் பற்றும் இருப்பவர்கள் கலந்து கொண்டு பயனடையலாம். இந்த வகுப்பு தவற விடாதீர்கள். கீழ்கண்ட எண்ணுக்கு நீங்க முன்பதிவு செய்து வச்சுக்கங்க. உங்களுக்கு அந்த வகுப்பு பயனுள்ள வகுப்பா நிச்சயமாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னொருத்தரை பார்த்து, இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்தோ இல்லை இன்னொருத்தரை பார்த்தோ அவங்கள மாதிரி நம்மளும் வாழணும்னு நினைக்கிற சேர்க்கை சுக்கிரன்றாங்க. மனைவி வர்றாங்கல்ல, ஆண் ஜாதகமா இருந்தா மனைவிக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமா வாழணுங்கிற ஆசை அதிகமா இருக்கும், சுக்கிரன்றாங்க. ஆனால் மனைவி வந்த பின்பு ஆணாக இருந்தால் தலை சிறந்த பொருளாதாரத்தை இழந்தே தீர்வார்கள். ஒரு பொருளாதாரம் வெளியே போய் மனைவி வந்து பின் அப்புறம் புத்திசாலித்தனமா சம்பாரிச்சு மேல வரணும். யாருக்கு சுக்கிரன்றாக சுக்கிரன் கேது உங்க ஜாதகத்தில் இருந்தாலும், நான் பணத்தை ஏமாந்தேன், என்கிட்ட வாங்கின பணம் கொடுக்கல, என் பணம் போயிருச்சு, கொடுத்த பணம் திரும்ப வருமா வராதான்னு கேள்வி கேட்காத நபரே இல்லைங்க. அத்தனை பேரும் கேள்வி கேட்குறாங்க. சார் நான் வந்ததையும் கேட்பேன், சுக்கிரன்றாக சுக்கிரன் கேது, நீங்க உங்க லைஃப்ல ஒரு நாளாவது பணத்தை இழந்திருக்கீங்களா? கேள்வியே அதுதான் சாமி. கொடுத்த பணம் வருமா வராதா? சுக்கிரன்றாக சுக்கிரன் கேது, கொடுத்த பணம் வராது, உங்களால வாங்க முடியாது, உங்களை பார்த்தா மட்டும் இல்லைம்பாங்க, கொடுக்க மாட்டேன்பாங்க. இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க கரெக்டா ரெக்கார்டு கரெக்டா இருந்து அக்ரிமெண்ட் போட்டு ஏஸ் பர் லா என்னவோ அப்படி பண வரவு செலவு பண்ணா சேஃப். இவங்க சுக்கிரன்றாக சேர்க்கை இருக்கிறவங்க பாருங்க, ஷேர் மார்க்கெட்டு, லேண்ட்ல போட்டு ஏமாறுறது, வட்டிக்கு கொடுத்து ஏமாறுறது, பேராசைப்பட்டு ஏமாறுறது, ஒரு பணத்தை இரட்டிப்பு பண்றேன்னு சொல்லி ஏமாறுறது. இவங்க சிந்தனையே பிரம்மாண்டமா தான் இருக்கு. கார் பெரிய அளவு, வீடு பெரிய அளவில் இருக்கணும், பெரிய வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்துடணும், இதெல்லாம் சுக்கிரன்றாக தான். ஆனா ஒரு பிளஸ் இருக்கு சுக்கிரன்றாக. அதாவது இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படியாவது பொருளாதாரத்தை கொடுத்துரும், பொருளாதாரத்தை கொடுத்துரும். தினசரி உங்க கையில பணம் இருக்கும், பணம் புழங்கிட்டு இருக்கும். எப்படியாவது அட கடனே 50 லட்சம் இருக்குப்பா, காசுக்கு கஷ்டம் இல்லையுமாங்க. அந்த பணத்துக்கு உங்க கஷ்டம் இல்லாம வாழ்றதுக்கு இந்த சுக்கிரன்றாக ஏதோ ஒரு ரூபத்துல அது வழி பண்ணி கொடுக்கும். மனைவியின் மேல் பற்றோடு அன்போடு இருப்பவர்கள் சுக்கிரன்றாக. மனைவிதான் உலகம்னு வாழ்றவங்கள சுக்கிரன்றாக இருக்கும். அப்ப பெண் ஜாதகத்தில் சுக்கிரன்றாக இருந்தா ஜாதகிக்கே பேராசை அதிகமா இருக்கும், சிம்பிளா இருக்க விடாது. ஏன்னா ஜாதகிய தான் சுக்கிரன். ஆண் ஜாதகம் பார்த்தா ஜாதகர் குரு. இவங்களுக்கெல்லாம் பிரம்மாண்ட பேராசை இருக்கும். இவங்களுக்கு ஹார்மோன்ஸ் தொந்தரவு, பெண்களா இருந்தா தைராய்டு பிரச்சனை, வயர் பிரச்சனை, வீட்டுக்கு தீட்டாகிறதுல இர்ரெகுலர் டிஸ்டர்பு, தலைமுடி உதிர்வு, ட்ரை ஸ்கின்னு, கழிவுகள் வெளியேறுவதில் பிரச்சனை,
மாமியார் மருமகள் ஒற்றுமை இல்லாத சூழல், கட்டிட்டு வந்த வீட்டுல இருக்கிற பெண்கள், நாத்தனார் கொழுந்தியா, இவங்களால மன உளைச்சல், இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு உண்டு. பரிகாரம் பரிகாரம் உண்டு உண்டு, அருமையான பரிகாரம் உண்டு. தேவி கருமாரி, தேவி கருமாரி, கருமாரி அம்மன் வழிபாடு, அலங்காரமான அம்மன் வழிபாடு, நல்ல அலங்காரமான காளி, துர்கை, மகிஷாசுரமர்தினி, வாராகி, பிரித்யங்கரா, இந்த மாதிரி அதாவது வதம் பண்ற சாமி, இவங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணும் சார். உடனே இன்ஸ்டன்டா உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகணும்னா உக்கர தெய்வத்தை போய் கும்பிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை தவிடுபடி ஆயிரும். அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நரசிம்மர் அடுத்த செகண்டே வெளியே வந்துட்டார்ல, தூணை பொழந்து என்னாச்சுப்பான்னு கேட்டார்ல, இவன் தான் எனக்கு பிரச்சனை பண்றான், மடியில போட்டு குடலை உருவிட்டார்ல. நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை. அதே மாதிரிதான் வாராகி, சாதாரண கடவுள் இல்லை. பார்த்தா ஏதோ சிம்பிளா தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு வாராகி யுகமாவே மாறிடுச்சு. கண்டிப்பா எங்க பார்த்தாலும் வாராகி. நான் 20 வருடமா வணங்கிட்டு இருக்கிறேன். நீங்க உபாசகர். வாராகியினுடைய அந்த அன்னையினுடைய பேரருள் நிறைய இருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா வாராகி வழிபாட பிளான் பண்ணி டெக்னிக்கலா கரெக்டா கும்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையினாலும் நீங்க வெளியில வர முடியும். அதுக்கு வாராகியினுடைய மூல நூல்கள்ல விவரிச்சு எழுதியிருக்காங்க முன்னோர்கள், மகான்கள். சும்மா சாதாரண கடவுள் கிடையாது. இருக்கிறதுலே யுனிக்கான திதி பஞ்சமி திதி, வராகியினுடைய திதி பஞ்சமி. அம்பாளுக்கு புகழ்பெற்ற திதி, தேய்வரை வளர்வரை. அப்ப போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க. கடன், நோய், எதிரி, வழக்கு, பகை எதுனாலும் சரி முறியடிச்சுக்கலாம் சார். ஒரு நெகட்டிவ் இருக்கு, தோஷம் இருக்குன்னா ஒரு நல்லது இருக்கு, பிளஸ் இருக்கும்ல. கண்டிப்பா. இரவு பகல் தானே வாழ்க்கை, கண்டிப்பா. மேடு பள்ளம் தானே வாழ்க்கை. எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னா கஷ்டமிட்டு எப்படி நிரந்தரமாகும்? நிரந்தரமாகாது இல்ல. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைங்கிறான். தெய்வத்தை இருக்க பற்றி கும்பிடுற முறைன்னு ஒன்று இருக்கு. நல்ல டெடிகேஷனா கும்பிடணும், ஒன்றிணைஞ்சு கும்பிடணும். உங்க உள்ளமும் தெய்வத்தினுடைய பிம்பமும் மனக்கண்ணில் ஒன்றிணையும் போது கடவுள் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய முறைன்னு ஒண்ணு இருக்கு, அப்ரோச்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க செய்யணும். கண்டிப்பா. மரத்தடியில தான் விநாயகர் இருக்காருன்னு எல்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சது தேங்காய் பழம். எதுங்க? தேங்காய் பழம். ஒரு தேங்காய் உடைச்சு பழம் வச்சு ஒரு பத்தி இது பண்ணி ஒரு சூடம் காட்டி பக்கத்துல இருக்கிற 2 சர்பங்கள் இருக்கும், பால் ஊத்தி விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை போடுங்க. அப்படியே உங்க பிரச்சனை வடிகிறது நீங்க பார்க்கலாம். தெய்வீக தத்துவம்னு நம்ம முன்னோர்கள் சும்மா ஏற்படுத்தி நிக்கல, நம்ம ஆளுக்கு தெரியாம கும்பிடுறது சார். நம்ம எல்லாரும் பக்கத்து வீட்டுக்கார தேய்பிரை அஷ்டமி கும்பிட்டு 25 லட்சம் ரூபா ஒரு கடன் அடைஞ்சிருச்சு, நானும் கும்பிடுறேன்னு ஒரு ஆள் போய்கிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் போனா ஆகுமா? நமக்கு தேய்பிரை அஷ்டமி கும்பிட்டா நிவர்த்தி இருக்கா? நம்ம ஜாதகம் அதுக்கு எடுபடுமா? போனா நல்லா கேட்குமா? இதெல்லாம் இங்க பார்க்கணும். கண்டிப்பா. அதாவது தேய்பிரை அஷ்டமி போய் கும்பிடலாம், பைரவர் எல்லாத்துக்கும் கொடுக்குறவர் தான். கும்பிடுற முறைன்னு ஒண்ணு இருக்கு. சாமி கோயில்ல போய் நமக்கு கிடைக்கிற மரியாதை எதிர்பார்த்துருந்தோம்னா சாமி நமக்கு என்ன பண்ணுவோம்? அங்க நம்ம வெற்று ஆள் தான். இந்த ஆன்மா மட்டும்தான் அங்க பலமா இருக்கும். உருவத்துக்கெல்லாம் அங்க வேலையே இல்லை. ஃப்ரீ மைண்டா நானும் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு புள்ளின்னு நினைச்சு கோயிலுக்குள்ள நுழையணும். அங்க உங்களுக்கு ஸ்பெஷல். சூப்பர் சூப்பர். அருமையா சொல்லியிருந்தீங்க. அது இந்த வாராகியோட டிப்ஸ் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. கண்டிப்பாங்க. சில நேரங்கள்ல கடவுள் நம்ம போய் பார்ப்போம். உள தூய்மையோட எளிமையா போனீங்கன்னா கடவுள் உங்களை பார்ப்பார். பக்திங்கிறது வேற, அந்த கோரிக்கைங்கிறது வேற. பக்தி தான் வெல்லும், கோரிக்கை எல்லாம் வெல்லாது. அதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு பிளஸ் செவ்வாய். செவ்வாய் ராகு நம்ம அதை பேசவே இல்லை. அதான் மக்கள் கேட்பாங்க, என் சாமி செவ்வாய் ராகு ஏன் அவர் பேசலன்னு. ரொம்ப ஒரு ஆளுமையான, பிடிவாதமான, கோபமான, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், பர்ஃபெக்ஷன், கட் அண்ட் ரைட்,
வைராகியம், தான் நான் என்கிற எண்ணம் அதிகமா இருக்கு செவ்வாறாக்கு. இந்த செவ்வாறாகு சேர்க்கை யாருக்கு இருக்கோ அவர்கள் மல்டிபிள் சொத்து, நிறைய சொத்துக்கள் வாங்கி போடலாம். அவங்களுக்கு அது உபயோகமா இருக்கும். மைனஸ் அப்படின்னா இவங்களுக்கு இவங்க தான் எதிரி. ஒரு பெண்ணுக்கு செவ்வாறாக சேர்ந்திருந்தா, செவ்வாய்க்கு அது சேர்ந்திருந்தா அந்த ஜாதகம் பஞ்சாயத்து ஜாதகம் தான். நீங்க 1000 ஜாதகத்தை வேணாலும் ரிசர்ச் பண்ணிக்கங்க, அது பஞ்சாயத்து ஜாதகம் தான். அந்த பொண்ணுக்கு அடங்கி போக தெரியாது, அமைதியா இருக்க தெரியாது, கோவப்படாம இருக்க தெரியாது, ஆளுமையோட தான் இருக்கும், யாருக்கு பயப்படாது, யாரையும் மதிக்காது. ஆனா நல்ல பிள்ளை. இது எப்படி? அது எப்படி நல்ல பிள்ளை? யாரையும் கெடுக்காது, யாரையும் துரோகம் பண்ணாதுங்க, மனசுல வச்சுட்டு எல்லாம் பேச தெரியாதுங்க. ஆனா பேக் எண்ட்ல இதெல்லாம் இருக்கே, ஆளுமை, அகம்பாவம், ஆணவம், அதிகாரம், இது எதுக்கு பயன்படும்? எதுக்கு பயன்படாது. பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க லட்சணம் பாருன்றாங்க. உண்மைதானே அது? கண்டிப்பா. இதே ஆணுக்கு இருந்ததுன்னா பங்காளிகள் தகராறோட உச்சம். சொத்துக்கள்ல என்னைக்கா இருந்தாலும் ஒரு வெள்ளங்கம் உண்டு. அண்ணன் தம்பி உறவுல கசப்பு வந்துடும். இந்த எலும்பு முறிவு, பல்லு பிரச்சனை, வீடுனால தொல்லை, சொத்துக்களை பிரிக்கிறதுல பிரச்சனை, எல்லை தகராறு, இதெல்லாம் ஈஸியா எட்டி பார்க்கும். செவ்வாறாக இருந்தா இந்த நாய் கடிக்கிறது, இந்த மாடு முட்டுறது, போன பக்கத்துல மாடு மிதிச்சிருச்சு என்னைய கட்டு போட்டிருக்கிறேன்னு சொல்றாங்க, இதெல்லாம் செவ்வாறாகுதான். வாஸ்து தோசை இல்லாம இவங்க வாழவே முடியாது சார். செவ்வாறாகு செவ்வாய்க்கேது. நீங்க யாரு வந்து வீடு கட்டி கொடுத்தாலும் சரி, இப்போ ஒரு 10 வாஸ்து நிபுணர் வந்தாலும் சரி, கடைசியா ஒரு ஆள் 2 வருஷம் கழிச்சு வந்து இது இங்க இருக்கக்கூடாது, இது இங்கதானே இருக்கணும்னு சொல்லும். சரி, இல்ல எனக்கு வாஸ்தே இல்லை அப்படின்னா வீட்டு கட்டுறக்குள்ள 4 தடவை 5 தடவை பிளானை மாத்திடுவாங்க. இது இங்க வரணும், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது செவ்வாறாகோட வேலை. இதை செவ்வாறாகு விபத்தை கொடுக்கறதுல முன்னுரை வைக்கிறது செவ்வாறாகு. சனி பார்த்துச்சுன்னா கண்டிப்பா விபத்து தான். செவ்வாய் சுக்கிரன் ராகு அணைஞ்சா உடம்புல ஏதோ ஒரு பக்கம் பிளேட் வச்சிருவாங்க, வைக்காம போக மாட்டாங்க. ஆனால் தைரியம், வீரியம், பராக்கிரமம், வைராக்கியம், வா பார்த்துக்கலாம், செவ்வாறாகோட வேலை. இந்த குருட்டு தைரியம் எல்லாருக்கும் வேணும் சார். ஏன்னா இந்த உலகம் வாழ்க்கையை போட்டு மிரட்டும். கண்டிப்பா. ஏய் பார்த்து போடா, பார்த்து வீடு கட்டுறா, பார்த்து கார் வாங்குங்க. அவரு வந்து அதை செஞ்சிருக்க மாட்டாரு. வாங்குறாங்கல்ல அவங்கள விடாது, நீங்க நல்லா இருக்கிறக்கெல்லாம் விடாது, குறை சொல்லும். என்னோட ஒரே கருத்தை நான் சொல்லிடுறேன், உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அது கரெக்டா இருக்கும். நீங்க ஐடியா கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். உங்களுக்கு ஒரு வாட்ச் பிடிச்சிருக்குதுன்னா வாங்கி கட்டிக்கிங்க, நீங்க அடுத்தவங்களுக்காக எல்லாம் கட்ட வேண்டாம். அடுத்தவங்களுக்காக நம்ம பொருள் அடுத்தவங்க பார்த்தா நல்லா இருக்கணும், நம்ம பொருளை புகழணும், மதிக்கணும்னு நினைக்கிற ராசிகள் யாரு தெரியுங்களா? சிம்மம், விருச்சிகம், மேசம், தனுசு, மீனம். இவங்க நம்ம ஒரு பொருள் ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பாங்க. நான் ஒரு வீடு கட்டி இருக்கிறேன், இப்படி ஒரு வீடை யாருமே கட்டினது இல்லைப்பா அப்படின்னு நினைக்குமா? சூரியனின் நட்சத்திரங்கள், செவ்வாயின் நட்சத்திரங்கள், குருவின் நட்சத்திரங்கள், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு இருக்கு, கம்மியா இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். ஏன்னா புகழுக்கு மயங்கும் நட்சத்திரங்கள், ராசிகள், லக்னங்கள் இவங்கெல்லாம் இருக்காம நம்ம பொருளை ஒருத்தர் உயர்த்தி பாராட்டணும். செவ்வாறாகினாலே கட்டடங்களை சிம்பிளா கட்டுறதுக்கு மனசே வராது, வாகனங்களை சிம்பிளா வாங்குறதுக்கு மனசே வராது, பிரம்மாண்டமாகத்தான் செய்யும். 1000 cc. ஆமா, வா பார்த்துக்கலாம். இவர்களுக்கு தலை சிறந்த பரிகாரம் நரசிம்மர், அகோர வீரபத்திரர். இவர்களை வழிபடும் போது பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ராகு, சனி, ராகு, எல்லா கிரகங்களும் தொழிலோட கிளைய அசைக்கும். சனி ராகு தான் வேற அசைக்கும். சனி திசை ராகு புத்தி, ராகு திசை சனி புத்தி. தொழில் செய்யறவங்களை கேளுங்க, படாத கஷ்டம் இல்லை சார்பாங்க, அப்படியே லாக் பண்ணிடும், பிரம்மாண்டமா போய் மாட்டிக்குவாங்க. சனி ராகு அந்த டிஸ்டர்ப். அப்ப சனி ராகு இருந்தால் தொழில்ல கவனம், பிரம்மாண்ட போய் மாட்டிக்காதீங்க, நிதானமா இருங்க, கவனமா இருங்க.
இல்லைன்னா உங்களுக்கு அது தொந்தரவு. அப்படிங்கிறது தான் நான் அதிகபட்சமா சொல்லக்கூடிய விஷயம். இவர்கள் சனிக்கிழமை பைரவர் வழிபாடு மேற்கொள்ள இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். சனி ராகு பேட் கர்மாவோட உச்சபட்ச கிரக சேர்க்கை. அது மற்ற கிரகங்கள் 5ஆம் இடம் 9ஆம் இடம் மாந்தி இதெல்லாம் பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். பைரவருடைய வழிபாடு இவருக்கு உதவியாக இருக்கும். எனக்கு பக்தி யுகம் சேனல் வாயிலாக இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை அருளிய திரு மணிகண்டன் பிரபாகரன் சாருக்கு கோடான கோடி நன்றி. உங்க டீமுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப அருமையான டெஃபினேஷன் கொடுத்தீங்க. ரொம்ப அற்புதமான நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் சொன்னீங்க. இது கண்டிப்பா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். கண்டிப்பா. ஸோ இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.